எல்லாருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்மளுடைய சூரிய அஸ்தமன ஆராதனையில் நம்ம என்ன காரியம் குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகின்ற அன்புல பரம்பிதாவே, தேவனே ஏசப்பா, இந்த ஓய்வு நாள் அதுமா எங்களாத்தையுமே கூட்டி சேர்த்தமைக்கா கோடக்கோடி சோஸ்திரம் தேவனே. அப்போ இந்த வேலையிலையும் இந்த சூரிய அஸ்தமன ஆராதனையில் நாங்கள் படிக்கிற காரியங்களை நீங்கள் அறிந்திருக்கீங்க தேவனே. என்னை மறைத்து உமது ஆவியானவர் மூலயமா நீங்கள் இந்த காரியத்தை எல்லாருக்கும் நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி நீங்கள் கிருபை செய்யுங்க. எங்கள் கூட இருங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். சரி, இன்றைக்கி என்ன ஒரு காரியத்தை கொடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தப்ப என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில காரியங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில சூழ்நிலைகளாக இருக்கட்டும், எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துச்சு. என்ன அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சரி என்னுடைய விசுவாசம் உடைஞ்சிடக்கூடாது அப்படின்றது தான். ஸோ இந்த விசுவாசம் அப்படின்னா என்ன அப்படின்ற கொடுத்து நான் உங்ககிட்ட என் வாழ்க்கையின் மூலயமா நான் கற்றுக்கொண்ட ஒரு சில பாடங்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். இப்போ நம்ம வேத வாசிப்பாக வாசித்தோம் இல்லையா? என்ன வாசித்தோம்? ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த விசுவாசத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த வசனத்தில் வர ஒரே ஒரு வார்த்தை ரிப்பீட்டடாக வர்றது என்னது? விசுவாசம் அப்படின்றது தான். அந்த விசுவாசம் என்ன அப்படின்னு சொல்லி நான் யோசித்தப்ப எனக்கு ஒரு 3 கேள்விகள் எனக்குள்ளே எழும்பிட்டுரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல விசுவாசம்னா என்ன, ரெண்டாவது விசுவாசத்தில் வாழ்வது அப்படின்றதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன, மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது அன்றாட வாழ்க்கையில் எப்படி எது மேலே நான் என்னுடைய விசுவாசத்தை வைக்கணும் அப்படின்றது குறித்து தான். முதல் கேள்வி, விசுவாசம் என்றால் என்ன? நம்ம டிக்ஷனரி திறந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபெய்த் இல்லை பிலீஃப், இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் டெஃபினிஷன் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வேதாகம் நமக்கு சொல்லுது ஒரே ஒரு டெஃபினிஷன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என்ன வசனம் அது? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது அப்படின்றது தான். அப்போ விசுவாசம் அப்படின்றதுக்கு 2 காரியங்கள் தான் சொல்கிறாங்க. ஒன்று என்ன சொல்கிறாங்க? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்பப்படுறதுன்றப்ப நான் எதை நம்புவோம்? நம்ம கண்ணுல நடக்கிறத பார்த்து நம்ம நம்புவோம். அப்போது நான் பார்க்குறது மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்கணும். இன்னும் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க? காணப்படாதவைகளின் நிச்சயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நான் பார்க்குறது மேலே வைக்கிறதும் விசுவாசம், நான் பார்க்காம இருக்கிறது மேலே வைக்கிறதும் விசுவாசம் அப்படின்றது தான். இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சேரில் உட்காரோன்னு வச்சுக்கோங்க. நமக்கு அந்த சேர் உடையாதுன்னு தெரியும், அந்த ஒரு விசுவாசத்தில் நம்ம உட்காடுறோம். இது நம்ம நடக்க போகிறோம் அப்படின்னா, உட்காந்துருக்கோம், எந்திரிச்சு நடக்கிறோம் அப்படின்னா விழமாட்டோம் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால அது மேலே ஒரு விசுவாசத்தில் நம்ம நடக்கிறோம். சரி, இப்போ இது காணப்படாதவைகளின் நிச்சயம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூங்குறோம் இல்லையா? என்ன ஒரு நம்பிக்கையில் நம்ம தூங்குறோம்? அடுத்த நாள் எந்திரிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். ஆனால் எந்திரிப்போமா அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் இருக்கா? இல்லை, இல்லையா? சரி, அதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்களை பார்த்துட்டு நம்ம கிளம்புறோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஜென்ரலாக நம்ம இப்போ என்ன தான் செய்ய போகிறோம்? போக தான் போகிறோம். திருப்பி வருவோன்ற நிச்சயம் இருக்கா? இல்லை, நமக்கு தெரியாது. ஆனாலும் நான் போயிட்டு வரோன்னு ஒரு விசுவாசத்தோடு சொல்கிறோம். இந்த ரெண்டுமே நமக்கு வாழ்க்கையில் இருக்கணும். அது பேர் தான் என்னது? விசுவாசம் அப்படின்னு சொல்லி நம்ம வேதாம் நமக்கு கற்றுக் கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். சரி, விசுவாசத்தில் வாழ்வது அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் விசுவாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக காரியங்கள் நம்ம அசால்ட்டாக சொல்லுவோம் இல்லையா? எனக்கு இன்றைக்கி எனக்கு ஒரு 10,000 ரூபா எனக்கு லாட்ரி அடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அது ஏதோ ஒரு காரியம் நடக்கிறதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். சரி, எனக்கு ஒரு சில எடுத்துக்காட்டு நான் வைக்கிறேன். இதில் எனக்கு விசுவாசம் இருக்குதா இல்லையான்றதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குளம் ஃபுல்லாக முதலைகளாக இருக்குது. நான் அது கூட சேர்ந்து நீச்சல் அடிக்க போகிறேன். தேவன் என்னை காப்பாற்றுவாங்கன்ற ஒரு விசுவாசத்தோடு நான் போகிறேன். இது விசுவாசமா? சரி, ரெண்டாவது ஒன்று, எனக்கு கேன்சர் இருக்குது, சரியா? நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறது கிடையாது. ஆனால் தேவன் என்னை குணப்படுத்துவாங்க அப்படின்ட்டு நான் இருக்கேன் அப்படின்னா அது விசுவாசமா?
சரி, மூணாவது, நான் படுக்கையை விட்டு எந்திரிக்கவே இல்லை, ஆனால் இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு 1,00,000 எனக்கு தேவைப்படுது அப்படின்னா எனக்கு அது கிடைக்கும், தேவன் எனக்கு கொடுப்பாங்க, நான் படுத்திருக்கேன் இடத்த விட்டு நான் எந்திரிக்க மாட்டேன், காசு என்னை தேடி வரும் அப்படின்னு நம்ம படுத்திருந்தோம்னா அது பேர் விசுவாசமா? கிடையாது. அப்போ நான் சொன்ன 3 உதாரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம் இல்லை அப்படின்றது தான். ஒரு வசனம் வாசிப்போம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாக்கோபு 2:17. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான் இல்லையா? அப்போது என்னுடைய விசுவாசம் அது முழுமையாக இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கணும்? கிரியை அப்படின்றது இருக்கணும். இந்த கிரியை வந்து பலவிதமான கோணங்களை நம்ம பார்க்கலாம். நான் இந்த இடத்துல எப்படி கொண்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியைகள் அப்படின்னு சொல்லும்போது நான் செய்ய வேண்டிய காரியங்கள் அந்த இடத்துல இருக்குது அப்படின்றது தான். அதான் ஒன்று சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, தேவன் சொல்கிறாங்க, யூ டூ யோர் பார்ட், ஐ வில் டூ மை பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என் மேலே நீ என்ன செய்யணுன்றதை நீ செய், உனக்கு என்ன தரணுன்றதை நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த விசுவாசத்தை நம்மளால் அளவிட முடியுமா? முடியாது இல்லையா? இப்போ தண்ணியனா அதை அளக்கிறதுக்கு ஒரு கருவி இருக்குது, இல்லை ஒரு அரிசினா அதை அளக்கிறதுக்கு ஒரு கருவி இருக்குது. ஆனால் நம்மளுடைய விசுவாசத்தை அளவிட முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஆனாலும் அதுவும் அளவிடப்படுகிறது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சோதனை நேரங்கள் என்ன பண்ணுதான், நம்மளுடைய விசுவாசம் அளவிடப்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, எல்லா நாளும் நம்ம வந்து விசுவாசத்தில் வாழ்கிறோம் அப்படின்றது உண்மைதான். ஒரு சில உதாரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எக்ஸாம் எழுத போகிறாங்க பிள்ளைங்க இல்லையா? ஸோ அவங்க எக்ஸாம் வந்து என்ன ஒரு விசுவாசத்தில் எழுத போகிறாங்க? பாஸ் ஆயிடுவோம் அப்படின்ற விசுவாசத்தில் எழுத போகிறாங்க. சரி, இப்போது திருமணம் நடைபெறுது அப்படின்னா என்ன ஒரு விசுவாசத்தில் அந்த திருமணம் நடைபெறுது? நல்லா வாழுவோம் அப்படின்றது. அதே மாதிரி இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த தாய்க்கும் சரி அந்த தகப்பனுக்கும் சரி என்ன ஒரு விசுவாசம்? இதை நல்லபடியாக நம்ம வளர்ப்போம் அப்படின்ற ஒரு விசுவாசம். அப்போது நம்ம தினமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசத்தால் நம்ம வாழ்கிறோம் அப்படின்றது நம்ம சிந்தனையில் நம்ம வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் அநேக முடிவுகள் எடுப்போம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் இன்றைக்கின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யோசித்து பாருங்களேன், காலையில் எழுந்திருந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் முடிவுகள் எடுத்திருக்கீங்களா? டிசிஷன்ஸ் எடுத்திருக்கோமா? எடுத்திருப்போம் இல்லையா? எல்லா டிசிஷன்ஸும் எதன் மேலே நம்ம எடுத்திருக்கோம்? நம்ம மேலே ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் நிறையா டிசிஷன்ஸ் நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்றது தான். இப்போ காலையில் எந்திரிக்கதான் இருக்கட்டும், நம்ம வந்து என்ன ஒரு விசுவாசத்தில் எந்திரிப்போம்? நம்ம இன்றைக்கி சீக்கிரமாக எந்திரிச்சிட்டோம், சர்ச்சுக்கு சீக்கிரமாக போயிடலாம். சரி, வண்டி எடுக்கிறோம் சர்ச்சுக்கு வர்றதுக்கு, என்ன ஒரு விசுவாசத்தில் வண்டி எடுக்கிறோம், நம்ம பத்திரமா சர்ச்சுக்கு போயிடுவோம் அப்படின்றது தான். திருப்பி முடிஞ்ச பிறகு மறுபடியும் வண்டி எடுக்கிறோம் வீட்டுக்கு போகிறதுக்கு. அப்படி என்னது தான், நான் என்னுடைய விசுவாசத்தினால் நான் வீட்டுக்கு பத்திரமா போயிடுவேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறோம். ஸோ நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானங்களும் நம்மளுடைய விசுவாசத்தினால் நம்ம எடுக்கிறோம் அப்படின்றது தான். சரி, இங்கே இருக்க எல்லாருமே நம்ம என்ன சொல்லுவோம்? நான் வந்து விசுவாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா? ஏதாச்சும் ஒரு இடத்துல நான் விசுவாசம் இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி நம்ம சொல்லுவோமா? நம்ம வந்து சொல்ல மாட்டோம். அப்போ நான் விசுவாசமாக இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு 4 விஷயங்களை நம்ம வந்து உறுதியாக இருக்கணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நல்லவர் என்பதில் நம்ம உறுதியாக இருக்கணும் அப்படின்றது தான். பாருங்கள், ஒரு வசனம் சங்கீதம் 119:68 வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். ஸோ தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அப்போ தேவன் நல்லவர் என்பதை நம்ம என்ன பண்ணணும்? முதல் காரியம் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். சரி, ரெண்டாவது விஷயம், எப்படி நம்ம விசுவாசத்தில் வாழ்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு உறுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனின் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். காட் இஸ் இன் கண்ட்ரோல். ஒரு வசனம் வாசிப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இந்த கதை நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ யோசித்து பாருங்கள், அந்த இருந்த சிச்சுவேஷனில் ஒரு காற்றையும் கடலையும் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை தேவனால் என்ன பண்ண முடியும்? ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்திருக்க முடியும் அப்படின்றது தான்.
தேவனுடைய கட்டுப்பாட்டில் தான் நான் இருக்கேன் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், உறுதியாக நம்ம ஏற்றுக்கொள்ளணும். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் என்ன செஞ்சாலும் சரி அது நம்மளுடைய நல்லதுக்காக தான் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், உறுதியாக பற்றி கொள்ளணும் அப்படின்றது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. ஸோ தேவன் எனக்கு கொடுத்த ஒரு முக்கியமான காரியம் என்னது, கற்பனைகள் இல்லையா? அந்த கற்பனைகள் எதுக்கு கொடுத்துருக்காங்க, நீ இதுபடி செய், உனக்கு வேண்டியதை நான் செய்வேன்னு சொல்கிறாங்க. அப்போது தேவன் எனக்கு என்ன காரியம், தேவனுக்கு தெரியும் நமக்கு எது நல்லது எது தீமை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் எப்பொழுதும் நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் அளிப்பவர் என்பதில் நம்ம எப்படி இருக்கணும், உறுதியாக இருக்கணும். எனக்காச்சும் நான் ஜெபம் வச்சுட்டேன், இது கடவுள் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருக்கோமா? இப்போ ஜெபம் பண்ணுறோம், ஒரு விஷயம் கேட்குறோம், தேவன்கிட்ட கேட்ட பிறகு தேவன் இந்த காரியம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ம என்னைக்காச்சும் நினச்சிருக்கோமா? கிடையாது. ஆனால் நம்ம என்ன செய்வோம், ஒரு வேதத்தில் சொல்கிறாங்க, நீ என்ன வேணுமோ நீ கேட்டு என்ன பண்ணிடு, விட்டுரு அதோடன்னு சொல்லி சொல்கிறாங்க, ஒரு வசனம் சொல்லுது இல்லையா? ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம கேட்டுட்டு இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு சிந்தனையிலேயே நம்ம இருக்கோம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஒரு வசனம் வாசிப்போம். 1 யோவான் 5:14. 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஸோ நான் ஒரு விஷயம் கேட்டுட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தேவன் பதில் அளிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிருக்க அந்த தைரியம்தான் நமக்கு நம்ம தேவன் மேல் விசுவாசத்தில் வாழ்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு உறுதியாக இருக்குது. அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தைரியத்தோடு என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். எனக்கு தேவன் நீங்கள் கொடுத்தே ஆகணும். நம்ம தேவனுக்கு கட்டளை இடலாமா இல்லை தேவன்கிட்ட ஸ்ட்ராங்காக கேட்கலாமா? ஸ்ட்ராங்காக கேட்கலாம் இல்லையா? அதாவது இப்போ நம்ம பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிள்ளைங்க நம்மள்ட்ட ஒரு சைக்கிள் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி கேட்குங்க, அப்பா எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்குதுங்க. இல்லை நீங்கள் எனக்கு சைக்கிள் வாங்கி தான் தரணும் அப்படின்னு சொல்கிறது வேறு, இல்லை நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்கிறது வேறு இல்லையா? இப்போ இந்த 3 விஷயத்தில் முதல் விஷயம் எப்படி இருக்குது, வேணுன்றதை கேட்குற மாதிரி இருக்குது. 2வது விஷயம் எப்படி இருக்குது, நீங்கள் செஞ்சு தான் ஆகணுன்ற மாதிரி இருக்குது. 3வது விஷயம் எப்படி இருக்குது, நீங்கள் செய்வீங்கன்ற விசுவாசம் எனக்கு இருக்குது. அப்போ என்னுடைய ஜெபத்தில் நான் ஒரு விஷயம் கேட்குறேன் அப்படின்னா அந்த விஷயம் எப்படி நம்ம கேட்கணுமா, நீங்கள் செஞ்சிருவீங்கன்ற விசுவாசம் எனக்கு இருக்குப்பா, நீங்கள் நடத்தி தந்துடுவீங்கன்ற விசுவாசம் எனக்கு இருக்குது, நான் அதோடு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா மறுபடியும் அந்த காரியத்தின் மேல் நமக்கு சந்தேகம்ன்றது வரவே வராது. கடைசியாக ஒரு கேள்வி நான் வச்சுருந்தேன். என்ன அப்படின்னா, நமது விசுவாசத்தை எது மேல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து சொல்லுங்களேன், முதல்ல நம்மளுடைய விசுவாசத்தை எது மேலே வைக்கணும், நம்மளுடைய ஜெபத்தின் மேல் நம்ம வைக்கணும். இதுதான் முதல் படி. நான் விசுவாசத்தில் வாழ்கிறேன் அப்படின்னா என்னோடய விசுவாசம் முதல்ல எதில் இருக்கணும், என்னுடைய ஜெபத்தின் மேல் இருக்கணும். 2வது என்ன அப்படின்னா, நமது வார்த்தையின் மேல் இருக்கணும். நான் இப்போ சொன்னேன் இல்லையா ஒரு எக்ஸாம்பிள், அந்த ஒரு 3வது காரியம் ஜெபத்தில் நான் கேட்கும் போது எப்படி கேட்கணும், நீங்கள் நடத்துவீங்கன்ற விசுவாசத்தோடு நான் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஏசப்பா, இதை கேட்குறேன் ஏசப்பா அப்படின்னு நம்ம கேட்கும்போது அந்த இடத்துல என்னுடைய வார்த்தை நான் எப்படி தேவன்கிட்ட கேட்குறேனோ அதன் மேல் நம்ம வைக்கணும். இப்போ நான் என்னுடைய வார்த்தையின் மேல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, என் வாழ்க்கையில் தேவன் ஒரு நல்ல ஒரு பிளானை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுல ஒரு விசுவாசம் இருக்குது. சரி, இன்னொன்று என்ன அப்படின்னா, என்னை கொண்டு ஒரு நல்ல காரியம் இன்னொருத்தவங்களுக்கு செய்ய போகிறாங்க அப்படின்னு நான் சொல்கிற அந்த வார்த்தையிலையும் என்ன இருக்குது, விசுவாசம் இருக்குது. அதை விட்டுட்டு என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அந்த இடத்துல என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. அப்போ நான் என்ன வார்த்தை நான் சொல்கிறேனோ அந்த வார்த்தையின் மேல் என்ன இருக்கணும், விசுவாசம்ன்றது இருக்கணும். சரி, 3வது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது செய்கையின் மேல் இருக்கணும் அப்படின்றது தான். ஒரு உதாரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் என்ன பண்ணாங்க, தேவன் அவங்கள்ட்ட என்ன ஒரு கட்டளை கொடுத்தாங்க, நீ எழுந்து புறப்பட்டு போ, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்கிறாங்க. ஆபிரஹாமுக்கு அந்த டைமில் அவர் எதுவும் கேள்வி கேட்டாரா? இல்லை இல்லையா? சரி, அதே மாதிரி ஆபிரஹாம்கிட்ட தேவன் சொல்கிறாங்க, ஒரே ஒரு ஒத்த மகனை கொடுத்துட்டாங்க,
நீ அவனை போய் பலி செலுத்துன்னு சொல்கிறாங்க. அவர் மறு கேள்வி கேட்டாரா? கேட்கலை இல்லையா? ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னு பார்க்குறோம். தேவன் என்னை செய்ய சொல்லிட்டாங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஸோ ஆனால் தேவன் அந்த இடத்துல நீ பலி செலுத்துன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் பலி செலுத்த தேவன் அலோவ் பண்ணாங்களா? இல்லை. ஸோ நம்மளுடைய பங்கு அங்கே என்னதோ அதை நம்ம செய்யணும். தேவனுடைய பங்கு அங்கே என்னதோ அதை தேவன் செய்வார் அப்படின்றது தான். இன்னொரு 3 முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு வேதாமத்தில் யாருன்னு பார்த்தீங்களா? ஆபேல் என்ன ஆச்சு? அவர் வந்து என்ன செஞ்சார்? பலி செலுத்தினார் இல்லையா? பலி செலுத்தும் போது என்ன ஒரு சிந்தனையில் அவர் பலி செலுத்தினார்? தேவன் ஏற்றுக்கொள்ளுவாங்க அப்படின்ற ஒரு விசுவாசத்தில் அவங்க பலி செலுத்தினாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஏனோக்கு என்ன பண்ணார்? தேவனோடு சஞ்சரித்தார் இல்லையா? அவர் இப்போ நான் வந்து ஒருத்தவங்க கூட நடந்து போகிறேன்னா எப்போ நடந்து போவேன்? அவங்க மேலே நம்பிக்கை இருந்தால் தான் அவங்க கூட நடந்து போவோம் இல்லையா? அப்போது தேவனோடு சஞ்சரித்தான்னு சொல்லும்போது தேவன் அவர் பார்த்தாரா? கிடையாது. அப்போ காணாத ஒருவர் மேல் அவர் வந்து நம்பிக்கை வைத்து அவருடைய விசுவாசத்தை வைத்து அவர் நடந்தார். அதனால் அவருக்கு என்ன கிடச்சிச்சின்னு பார்க்குறோம்? நித்திய ஜீவன் கிடச்சிச்சு அப்படின்றத பார்க்குறோம். சரி, 3வது எடுத்துக்காட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நோவா வந்து இது ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு கதை இல்லையா? இப்போ நம்ம சொல்லுங்கள், இப்போ நம்ம பிள்ளைங்கள்ட்ட மழை வருது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுங்கள்? ஜாலியாக வெளியே ஓடுவோம் இல்லையா? ஆனால் நோவா காலத்தில் போய் இப்படி ஒரு மழை பெய்ய போகுது, நீ வந்து ஒரு பெரிய கப்பல் கட்டு அப்படின்னா அந்த இடத்துல நோவாக்கே அந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும்? ஒரு சிரிப்பு வந்திருக்கும் இல்லையா? இப்போ நம்மள்ட்ட சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளாம் வந்து என்ன பண்ணியிருப்போம்? சிரிச்சிருப்போம். மழையா அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் அந்த இடத்துல காணாத ஒரு காரியத்தின் மேல் நோவா என்ன பண்ணார்? விசுவாசம் வச்சார். அதனால தேவன் என்ன செஞ்சாங்க? அவங்கள ஒரு பிரதான ஒரு இடத்துல வைத்து அவங்கள மேன்மைப்படுத்தினாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன சாட்சி நான் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சாட்சி வந்து நல்லதும் சரி கெட்டதும் சரி அது என் சாட்சி அப்படின்றத நான் சொல்லுவேன். அதாவது நான் கற்றுக்கொண்ட ஒரு நல்ல பாடம், நான் கற்றுக்கொண்ட ஒரு செய்யக்கூடாது அப்படின்னு நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் படிக்கும் போதும் சரி ஸ்கூல் படிக்கும் போதும் சரி எனக்கு ஓய்வு நாள் பிரச்சனைகள் இருந்தது கிடையாது. நான் படித்தது ஒரு CSI காலேஜ் தான். ஆனால் அங்கே சனிக்கிழமைகள் எக்ஸாம் வரும், நான் எழுத மாட்டேன். முன்னாடி நாளே அசைன்மெண்ட் டெஸ்ட் எது கொடுத்தாலும் நான் செஞ்சுருவேன். ஸோ என்னுடைய வாழ்க்கையில் இந்த வருஷம் வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் நான் எந்த ஒரு காலத்துலேயும் ஓய்வு நாளை நான் மீறினது கிடையாது. ஆனால் இப்போ நான் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய ரிசர்ச்சின் அடிப்படையில் ஒரு கான்ஃபரன்ஸ் நான் வந்து அட்டன் பண்ணணும். அப்போ நான் ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு போட்டப்போ எனக்கு 3 நாட்கள் அந்த கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு, வியாழன் வெள்ளி சனி. அப்போ நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, சரி நமக்கு வந்து வியாழக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை போட்டுருவாங்க, அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மெயில் வந்துருந்துச்சு. என்ன அப்படின்னா, சனிக்கிழமை மத்தியானம் 1:15க்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது, உங்கள் பேப்பரில் இருக்க கரெக்ஷன்ஸை நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒரே போராட்டம். இதை தவிர அந்த மெயில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, இதை அட்டன் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் மறு வாய்ப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, அந்த கான்ஃபரன்ஸ் நான் அட்டன் பண்ணலை அப்படின்னா என்னால் ரிசர்ச் கண்டினியூ பண்ண முடியாது. இப்படி ஒரு சிச்சுவேஷன். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அதில் நான் செஞ்ச முதல் தப்பு என்ன அப்படின்னா, நான் என்னோடய இமெயில் செக் பண்ணது சனிக்கிழமை காலையில். ஸோ அங்கே எனக்கு ஒரு மைண்டில் ட்ரிகர் ஆச்சு. சரி ஓகே, இப்போ மதியானம் 1:15 சொல்கிறாங்களே, என்ன பண்ண போகிறோம்? அட்டன் பண்ணுவோமா வேண்டாமா? இது இல்லைன்னா எனக்கு ரிசர்ச் இல்லையே அப்படின்னு ஒரு குழப்பத்தில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி ஓப்பன் பண்ணுவோம், ஒரு வேளை நமக்கு வரதுக்கு டைம் ஆகும் அப்படின்னா வெளியில் வந்துடுவோம் அப்படின்னு ஒரு இதில் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த மீட்டிங்கை ஜாயின் பண்ணி ஆளே வந்து என்னதுன்னா என் பேப்பர் தான். என்னோடய பேப்பர் ஐடி வந்து 133. ஆனால் எனக்கு அப்புறம் வந்தது 45, 50 இந்த நம்பர்லாம் எனக்கு அப்புறம் வருது. எனக்கு பார்த்தோன்னே ஒரே ஷாக்கு, ஏன் என் பேப்பர் முன்னாடி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் மீட்டிங் கண்டினியூ பண்ணல, ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டேன். ஸோ நான் இதை செய்கிறதுக்கு எனக்கு வந்து 2 நிமிஷம் கூட எடுக்கலை. ஆனால் இதை நான் எங்கேருந்து செய்கிறேன்னா சர்ச்சிலேருந்து செய்கிறேன். எனக்கு மனசுக்குள்ளே ஒரே போராட்டம். எனக்கு அந்த அந்த மீட்டிங் நான் லீவ் கொடுத்த அடுத்த செகண்ட்லேருந்தே எனக்குள்ளே போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்குது. நீ செஞ்சுட்ட, உனக்கு செமஸ்டர் எக்ஸாம் சனிக்கிழமை வச்சுன்னா என்ன செய்வேன் அப்படின்ட்டு. ஏன்னா நான் ஒரு 4 பேப்பர் எக்ஸாம் எழுதணும், 2 முடிச்சுட்டே 2 எழுதணும். இந்த 2 எக்ஸாம் சனிக்கிழமை வச்சுன்னா என்ன செய்வேன்னு எனக்கு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன செய்ய போகிறோம் இப்படி ஒன்று தோணுதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். என் வீட்டில் புலம்புறேன், எல்லாட்டையும் புலம்புறேன். அவங்க வந்து ஒன்றுமே சொல்ல, எனக்கு எந்த ஒரு
ஒரு அட்வைஸும் கொடுக்கல, எதுவுமே சொல்ல. எனக்குள்ளே அந்த போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது, எனக்குள்ளே அந்த கில்ட்டி ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் எனக்கு அந்த கான்ஃபரன்ஸ் வருது. கரெக்டாக அந்த கான்ஃபரன்ஸ் என்னைக்கு வந்துச்சுன்னா சனிக்கிழமை நான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு வருது. எனக்கு அதுக்கு மேலே ஐயோ நான் செய்யலைன்னா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அப்படியே யோசித்தேன். என் ஃப்ரெண்டு ஒரு கிறிஸ்டியன் அவங்க. ஸோ அவங்கள்ட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, விடுங்க மேம், நான் கூட உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என் பேரில் அவங்க ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, முடிஞ்சிருச்சு. ஆனால் எனக்குள்ளே அந்த கில்ட்டி கான்ஷியஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு வேதம் சொல்லுது இல்லையா, என்ன சொல்லுது, நீ ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் யாதொரு வேலையும் செய்யக்கூடாது ஓய்வுனால. இப்போ எனக்காக இவங்க செஞ்சாங்கன்னாலும் அது என்னால் செய்தது தானே, அப்போ என்னால் அவங்களும் ஓய்வு நாள் மீறிட்டாங்களே அப்படின்ற எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. 1 மாதம் கடந்துச்சு, 2 மாதம் கடந்துச்சு. கடைசியாக எக்ஸாமுக்கு எனக்கு வந்து ஷெடியூல் வருது. எனக்கு என்றைக்கு வந்துச்சுன்னா சனிக்கிழமை வந்துச்சு. எனக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதலை அப்படின்னா நீங்கள் ரிசர்ச் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே போராட்டம். என் கைட்ட பேசுகிறேன், என் ஹெச்ஓடிட்ட பேசுகிறேன். 2 பேருமே வந்து கிறிஸ்தவர்கள் கிடையாது. அவங்க என்னை காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் வருஷத்தில் 52 வாரம் நீங்கள் ஓய்வு நாள் போகிறீங்க இல்லையா, இந்த ஒரு நாள் நீங்கள் மத்தியானம் தான் எக்ஸாம் வந்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிட்டேன். எனக்கு அதனால் என்ன விளைவு வரப்போகுதுன்றது தெரியல. எனக்கு மனசுக்குள்ளே அரிச்சுக்கிட்டே இருக்குது. நான் இதை மறுபடியும் எப்படி செய்கிறது அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது சாத்தான் எனக்குள்ளே விதைத்த அந்த விதை மறுபடியும் எனக்கு துளிர்க்க ஆரம்பிக்குது. சரி நம்ம வந்து எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு போயிடுவோமா எப்படி எனக்கு தோணுச்சு. ஆனாலும் எனக்குள்ளே சிக்கல்கள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கடைசி எங்கள் மேம்கிட்ட எல்லாத்தையும் கேட்குறேன், எக்ஸாம் மாற்ற முடியுமான்னு. முடியாது அப்படின்ட்டாங்க. சரி ஒரு தீர்மானம் எடுக்கணும், நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கடைசி அன்னைக்கு நைட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரீஷெடியூல் ஆகி வருது. எனக்கு என்னாச்சு அப்படின்னா, ஒரு 4-5 பேப்பரை வேறு டேட் போட்டிருக்காங்க. எதை சனிக்கிழமை அந்த வேறு பேப்பரை மாற்றிருக்காங்க, என் பேப்பர் மாற்றலை. என்னடா இப்படி எனக்கு மாறாமல் போயிடுச்சே, நம்ம அதுக்கு சொல்லியிருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு டீனை கூப்பிட்டு கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ நேற்று சொல்லியிருந்தீங்கன்னா கூட மாற்றிருக்கலாம், இன்றைக்கி மாற்ற முடியாது அப்படின்ட்டாங்க. மறுபடியும் என்ன செய்கிறதுன்னு போராட்டம். அந்த டீன்ட்ட பேசும்போது அவங்க கேட்டாங்க, அவர் கிறிஸ்தவர். கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் இந்த மாதிரி நான் எழுத போகிறது இல்லை, நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ரிசர்ச்சே எனக்கு கேன்சல் ஆனாலும் பரவாயில்ல, நான் எழுத போகிறதில்ல, அந்த முடிவில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எங்கள் ஐடியும் பேசினேன், ஹெச்ஓடிட்டையும் பேசினேன். அவங்க மூஞ்சி கொடுத்து பேசவே இல்லை. சரி இவங்க என்ன இவங்களுக்கு நம்ம செய்கிறது வேஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அப்புறம் எங்கள் ஐட்ட போனேன், சொன்னேன். அவங்க கேட்ட ஒரு கேள்வி, நீங்கள் சனிக்கிழமை எந்த வேலையும் செய்ய மாட்டிங்களா அப்படின்னாங்க. சார் நான் பிறந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என் வாழ்க்கையில் ஓய்வு நாள் நான் மீறினதே கிடையாது. நான் செஞ்ச ஒரே தப்பு அந்த 2 நிமிஷம் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணது. அதை அட்டன் பண்ணதுனால இன்றைக்கி வரைக்கும் எனக்கு மனசில் அரிச்சிச்சு. எனக்கு அன்றைக்கே தெரியும் சார் எனக்கு சனிக்கிழமை வரும்னு சொல்லிட்டு. எனக்கு அதே மாதிரி இப்போ சனிக்கிழமை வந்திருக்கு சார், நான் இப்போ என்ன செய்ய அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இத்தனை வருஷம் எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருங்க. அவர் நினச்சிருந்தா என்ன சொல்லியிருக்கலாம், இல்லைப்பா நீ எழுதி தான் ஆகணும், வேறு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர் என்ன சொன்னார்னா, இத்தனை வருஷம் எப்படி இருந்தீங்க அப்படியே இருங்க, பின்னாடி நடக்கிறத நடக்கும் அப்படின்றாங்க சொன்னாங்க. அந்த இடத்துல உடஞ்ச என்னுடைய விசுவாசம், என்னுடைய பாவத்தினால் என்னோட மீறுதலினால் உடஞ்ச அந்த விசுவாசம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் கட்டப்படுறதை நான் பார்த்தேன். அப்போது என்னுடைய விசுவாசம் உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு யார் முக்கியமாக காரணம் இருக்கணும், நான் அந்த இடத்துல காரணமாக இருக்கணும் அப்படின்றது தான். இன்னும் எனக்கு அதுக்கு வந்து டேட் வரல. என்ன அப்படின்னா, இந்த டிசம்பரில் நான் எழுதணும். அதை நான் எழுதினாலும் சரி இல்லைனாலும் சரி, எனக்கு வந்து அந்த ரிசர்ச்சுடைய அந்த எக்ஸாம் முடிக்க வேண்டிய காலம் தாண்டி நான் முடிக்கிறேன். 2 வருஷத்தில் அதை முடிச்சிருக்கணும். அதை நான் முடிக்கும் போது 2.5 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் வச்சு கன்ஃபர்மேஷன் வைப்பாங்க. அதுக்கு எனக்கு இன்னும் 3 மாதம் ஆகும். அப்போ கிட்டத்தட்ட 3 வருஷம் நிறைவில் நான் அதை முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் எனக்கு வந்து சொன்னாங்க. ஆனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி வரைக்கும் நான் போயிட்டு தான் இருக்கேன். என்ன ஒரு விசுவாசம், தேவனை எனக்கு அதை மாற்றி கொடுப்பாங்க. என்னுடைய அந்த சனிக்கிழமை எக்ஸாம் எனக்கு மற்ற நாளில் வரும். நான் வந்து எழுதுவேன். அதை எழுதுன மட்டும் இல்லாமல் என்னுடைய ரிசர்ச்சும் கேன்சல் ஆகாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு விசுவாசத்தில் நான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கேன். ஸோ இந்த ஒரு விசுவாசம், இந்த ஒரு பிடிப்பு என்னை வந்து எப்படி மாற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்காக நம்ம என்ன செய்யணுன்னு இருக்கோமோ அதை வந்து என்னுடைய பார்வையினால் என்னால் செய்ய முடியும் அப்படின்றது இல்லாமல் தேவன் மேலே விசுவாசம் வைத்தால் மட்டும்தான் இது நடக்கும் அப்படின்றது தான். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஸோ நம்ம எப்படி நடக்கணும், என்னால் முடியும், என்னால் செய்ய முடியும், நான் செஞ்சிருவேன், நான் எல்லாத்தையும் சேர்த்துருவேன், என்னால் முடியும் அப்படின்றது இல்லாமல்
தேவன் நடத்துவாங்க, தேவன் அந்த இடத்துல என்னை நிற்க வைப்பாங்க, தேவன் அந்த காரியத்தை மேற்கொள்ள வைப்பாங்கன்ற விசுவாசத்தை நம்ம நடந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்க அநேக புறஜாதிகளுக்கு மத்தியில் நம்ம எப்படி இருப்போம், ஒரு எடுத்துக்காட்டாக அங்கே நிற்போம் அப்படின்றதான். இப்போ நான் படிக்கிறது ஆக்சுவலாக ஒரு ஹிந்து காலேஜ் தான். அந்த காலேஜில் வந்து இப்போது செவன்த் அட்வென்டிஸ்ட்னு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு வந்து சனிக்கிழமை எக்ஸாம் எழுத மாட்டா அப்படின்றது கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வரைக்கும் இப்போ தெரியும். அப்போ அந்தோட இடத்துல என்னைய சாட்சியாக தேவன் நிற்க வச்சுருக்காங்க அப்படின்றதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்றது தான். ஆனாலும் நான் செய்த அந்த ஒரு பாவம், நான் தான் முதலே சொன்னேன், என்னுடைய சாட்சியில் நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்ன அப்படின்னா, நம்ம பிடித்திருக்க அந்த விசுவாசத்தை நம்ம என்றைக்குமே என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. எந்த ஒரு காலத்துக்குனாலும் சரி, எந்த ஒரு காரியத்தினாலும் சரி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அதை காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம ஒரு விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணோமா நம்ம கிடைக்க வேண்டிய முக்கியமான காரியம் நமக்கு தடைப்பட்டு போகும் அப்படின்றது தான். இந்த வாரத்துக்குள்ளே நம்ம செல்கிறோம் இல்லையா, அநேக விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க இருக்குது இந்த வாரத்தில். அந்த ஒவ்வொரு விஷயங்களையும், ஒவ்வொரு காரியங்களையும் சரி, ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் சரி, அதை நம்ம எப்படி கடந்து போக போகிறோம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி சிந்திக்க ஆரம்பிச்சிருப்போம் இல்லையா. ஒரு உதாரணம், இன்றைக்கி நைட்டு என்ன சாப்பாடு அப்படின்றத இப்போ நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா. ஆனால் தேவன் அந்த இடத்துல எனக்கு ஆகாரத்தை கொடுப்பாங்கன்ற விசுவாசத்தோடு நம்ம இருக்கோமா? கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. இதே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, என் கையில் சுத்தமாக காசு இல்லை, அப்போ என்ன பண்ண போகிறோம், தேவன் நடத்துவாங்க அப்படின்றது தான். என்னுடைய மகளுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும், நான் சாட்சி சொல்லியிருக்கேங்க. ஸோ அவளுக்கு வந்து அந்த ப்ரொசீஜர் செய்யணும்னு சொல்லி டாக்டர் சொன்ன உடனே நாங்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, அவளுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு தான் நாங்கள் கேட்டோம். ஏன்னா எங்கள் கையில் ஒரு காசு கிடையாது, ஒரு பைசா கிடையாது. ஆனால் அவங்க சொன்ன பிறகு எனக்கும் சரி, என் கணவருக்கும் சரி, நாங்கள் எங்கள் மைண்டில் இருந்தது என்ன அப்படின்னா, தேவன் தருவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் நம்பினாலும் சரி இல்லைனாலும் சரி, ஒரு ஆள்கிட்ட கூட நாங்கள் கேட்கவே இல்லை. சரி இவங்களுக்கு கைமாத்தா வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குவோம் இல்லையா. ஆனால் நாங்கள் ஒரு ஆள்கிட்ட கூட கேட்கவே இல்லை. எங்களுக்கு வர வேண்டிய பணங்கள், எங்களுக்கு அங்கங்கே தேங்கி இருந்த பணங்கள் எல்லாமே எங்களுக்கு கூடி சேர்த்து எங்கள் தேவைக்கும் அதிகமாக அந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல எங்களுடைய சாட்சி அந்த இடத்துல எங்கள் ஃபேமிலியிலே எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நடத்தினாங்க இவங்களுக்கு அப்படின்றது தான். ஸோ இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்கிற ஒரே ஒரு பாடம் இதை தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கடைசி வசனம், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்போ நான் எப்படி நம்ம வாழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்படி வாழணும், விசுவாசத்தில் வாழ வேண்டும் அப்படின்றது தான். பரலோகத்தில் வாசம் செய்கிற அன்புள்ள ஆண்டவரே, அருமையான ஓய்வு நாளின் நிறைவு வேளையில் அவனுடைய பிள்ளைகளாக உங்களுடைய பாதத்தண்டையில் அமர்ந்து பாடல்களை பாடவும், செய்தியை கேட்கவும், ஆண்டவராகிய தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் பலவீனமான நேரங்களிலெல்லாம் விசுவாசத்தை இழந்து சறுக்கி விழக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி வர்த்திக்க செய்யக்கூடிய தெய்வம் நீர் என்று அனுபவபூர்வமாக சாட்சிகளின் அடிப்படையில் நல்லதொரு செய்தி இந்த நாளில் நாங்கள் கேட்டோம் ஐயா. அப்போஸ்தலர்கள் கேட்டது போல ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை நீர் வர்த்திக்க செய்யும்படியாய் உங்களுடைய சமூகத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். உள்ள ஆண்டவரே, விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று வேதாகமத்தில் நாங்கள் படிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை பிரியப்படுத்த மனதுள்ளவர்களாய் ஜீவனம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய சுய விருப்பங்களையோ உலக மேன்மைக்கான எங்களுடைய ஆசைகளையோ அல்ல, ஆண்டவரை திருப்திப்படுத்த, ஆண்டவரை மாத்திரமே சேவிக்கக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர்களாய் மாறுவதற்கு நாங்கள் தரிசித்து நடவாமல், எல்லாவற்றையும் பார்த்து கண்களால் நம்பாமல், ஆண்டவரே நோவாவை போல விசுவாசித்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் காணப்படுவதற்கு ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. இந்த நல்ல நாளிலும் கூட செய்தியை கொண்டு வந்த அருமையான சகோதரியை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தம்முடைய மகளை பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட அந்த பாடம் உண்மையிலேயே எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமுள்ள ஒரு பாடமாக இருக்கிறது. ஆண்டவரே, இதை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கேட்டதின்படி
எங்கள் விசுவாசத்தை நாங்கள் பற்றி கொள்கிறவர்களாக, அதை காத்துக்கொள்கிறவர்களாக நாங்கள் காணப்பட பரலோகத்தின் ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. இந்த நாளின் செய்தியை கேட்ட ஒவ்வொரு அன்பான பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவர் உடைய பிள்ளைகள் மனதில் கேள்வி விசுவாசத்தினால் வரும். ஆண்டவரே, கேட்ட இந்த காரியங்கள் எல்லாம் ஒவ்வொருவருடைய விசுவாசத்தையும் பலப்படுத்தும்படியாக இந்த நாளில் ஒப்புக் கொடுக்குறோம். உள்ள ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் நிறைவு பொழுதிலும் ஆராதனை நிறைவு செய்து எங்களுடைய வழக்கமான பணிகளுக்கு நேராக நாங்கள் கடந்து செல்கிறோம். இந்த வார்த்தைகள் இந்த வாரம் முழுவதுமாக எங்களுக்குள்ளாக அசைவாடட்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் காலூன்றி நிற்கத்தக்கதாக, பலனடையத்தக்கதாக இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாய் செபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் வழியாக செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.